ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லின் காட்டுறாங்க. அவள் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி லியான்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறா. நம்ம ஹீரோயின் திரும்பின உடனே அந்த லியா வந்துட்டு அவன் மேலே கிராக்கர்ஸை வெடிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அங்கே 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தவனோட பேர் ஜான், இன்னொருத்தவனோட பேர் சாம். ஸோ அவங்க 2 பேரும் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் கான்ஷியஸ் வருது. பார்த்தா நம்ம ஹீரோயினோட கையில் பெரிய கட்டு போட்டு அதில் ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நர்ஸ் கிட்ட என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்கும்போது நர்ஸ் சொல்கிறாங்க, 2 பசங்க தான் வந்து உன்னை இங்கே சேர்த்தாங்கப்பா. ஸோ அதுவும் இல்லாமல் உன்னோட கை வந்துட்டு ரொம்பவே அடிபட்டிருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா கையே இல்லாமல் தான் உனக்கு போயிருக்கும். கையவே எடுக்க வேண்டிய நிலமை வந்திருக்கும். உனக்கு இப்போதைக்கு ஸ்கின் சம்மந்தமான ஒரு சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அதை பற்றி யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலி இந்த லியாவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, அந்த 2 பசங்க இருக்காங்களே, ஜான் அண்ட் சாம், அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே இப்போ நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஊடையில இந்த லியா வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு எப்போவுமே இந்த பசங்க சப்போர்ட் பண்ணாமல் அந்த லியாக்கே தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஜானும் சாமும் வந்துடுறாங்க. அப்போது 2 பேரும் வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பார்க்கவே இஷ்டம் இல்லை. 2 பேருமே லியா வந்துட்டு ஏதோ விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி பண்ணிட்டா, நீ அதுக்காக கட்ஸ் ஃபீலிங் எதுவும் வச்சுக்காத, நீ அவளை மன்னிச்சிட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது, உங்களுக்கு அடிபட்டிருந்தா தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த ஜான் வந்துட்டு அதுக்காக என்ன பண்ண முடியும், முன்னாடி முட்டி போட்டு தலை குடிஞ்சு அவளை மன்னிப்பு கேட்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின், ஆமாம், அவளை வந்து முன்னாடி முட்டி போட்டு அப்பாலஜைஸ் பண்ண சொல்லு, நான் அப்போ தான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜான் வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்போது சாம் வந்துட்டு, உன் கை ரொம்ப அடிபட்டிருக்கு, இப்போதைக்கு நீ ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாத, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. டாக்டர் வந்திருக்காரு. பிகாஸ் ஹீரோயின் கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னனால அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லும்போது டாக்டர் வந்து அனஸ்தீசியா கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவங்களுமே அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எப்படிலாம் அந்த 2 பசங்க கூட இவ சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டாக இருந்தா அந்த மாதிரிலாம் யோசித்துட்டு முன்னாடி மாதிரி இப்போ நான் இருக்க போகிறது கிடையாது, இவங்க 2 பேர் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க ஈவினிங் போல் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலி அப்ராடில் இருந்தனால இப்போ தான் ரீச் ஆகி உடனே ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. அப்போது ஹீரோயின் அவங்கள ஹக் பண்ணிட்டு, அம்மா எனக்கு கை ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த லியாவை ஏதாச்சும் பண்ணாமல் விட மாட்டேன், அவள் இன்டென்ஷனலாக தான் அதெல்லாம் பண்ணியிருப்பா, நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நைட் வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்காக அவங்க வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு, இப்போ நானும் அம்மாவும் போகணும்ப்பா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ நீ உன்னை பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லும்போது அவளுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அந்த லியா அங்கே வந்துடுறா. ஹீரோயினுக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. நான் உன்னை அப்பாலஜிஸ் வாங்கிக்க தான் வந்திருக்கேன், நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் இருந்து போ, என்னை டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அந்த லியா வந்துட்டு, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட கை இப்படியே உடஞ்சி போயிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறா. ஹீரோயின் அவளை கையை உதறி தள்ளி விடும்போது அங்கே இருக்க வேஸை தட்டி விட்டு அவளாவே கீழே விழுந்துடுறா. கரெக்டாக அங்கே ஜானும் சாமும் வந்திருக்காங்க. அவங்க வேகமாக வந்து லியாவை தூக்கிட்டு, என்ன நீ இவ்வளோ அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்க, அவள் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாள் அப்படின்னும் போது லியா வந்துட்டு, நான் இவ்வளோ தான் மன்னிப்பு கேட்டாலே என்னை மன்னிக்க மாட்டேங்கிறா, ஒருவேளை அவளோட கை மாதிரியே என்னோட கை ஆனால் மட்டும்தான் மன்னிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கிளாஸ் பீசஸ் எடுத்து அவளே கையை அறுத்துக்கிறா. ஹீரோயினுக்கு என்னடா இது பெரிய ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஜானும் சாமும், நாங்கள் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையை எடுத்துக்கிறாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து, யாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கல, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க, நீ ரொம்ப மாறிட்ட, நீ முன்னாடி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பற்றிலாம் யோசிக்காமல் அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவளுக்கு கால் வருது எம்ஜே குரூப்பில் இருந்து. அப்போது அந்த கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு, ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும், பட் ஏன் இன்னும்
இன்னும் நீ வரல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆக்சுவலி எனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, ஸோ நான் வந்து கொஞ்ச நாளில் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஇஓவும் ஓகே சொல்லிடுறாரு. அந்த சிஇஓவோட பேர் ஜெயின் தான். அப்போது ஜெயின் சொல்கிறான், நீ அப்ராட்க்கு வரும்போது நான் வந்து உன்னை ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு காலை வச்சிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அந்த சாமும் ஜானும் பொக்கேஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. நேற்று நம்ம அவளை ரொம்ப பேசிட்டோம், ஸோ இப்போ சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொக்கேஸ்லாம் வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு பின்னாடி அந்த லியா வரா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எதுக்கு வந்த, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லியா, இல்லை என்னால் தானே அவ்வளோ பெரிய பிரச்சனை, ஸோ நானும் உங்கள் கூட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கா. இங்கே நர்ஸ் போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்கக்கிட்ட அப்ராட் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு, இப்போ தான் உனக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, ஸோ நீ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பிஸ்னஸ் ட்ரிப் வார்த்தையை கேட்டோடனே அவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, உனக்கு இப்போ முடியாமல் இருக்குது, எதுக்கு நீ பிஸ்னஸ் ட்ரிப்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, அது என்னோட பிரச்சனை, அது என்னோட மேட்டர்ஸ், நீ வந்து தலையிடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த சாம் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெல்த்தியான ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், அதில் தானே உனக்கு வேலை போட்டு தந்திருக்கோம், ஸோ நீ வந்து எதுக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நர்ஸ் வந்துட்டு, நீ வந்துட்டு எங்கே போனாலும் உன்னோட கையை சேஃபாக பார்த்துக்கோ, திரும்ப உனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ண போகும்போது ஜானும் சாமும், நீ வந்துட்டு கஷ்டப்படாத, நாங்கள் உங்களுக்காக இதெல்லாம் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த லியாவுக்கு அதை பார்த்தோன்னே பொறுக்காது, அவள் வேணும்னே அவளோட கையை ரொம்ப ஃபோர்ஸாக அமுக்கிட்டு, ஐயோ என் கையில் ரொம்ப பிளட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் பதறிட்டு அவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, இவங்களுக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்கலான்னு கூட நினச்சேன், பட் இது நடக்க போகுது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஈவினிங் போல் நம்ம ஹீரோயின் வந்து டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போது அங்கே ஜானும் சாமும் காரில் வந்திருக்காங்க. நீ காரில் ஏறு, உன்னை பிக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் அவங்கள கூப்பிடவே இல்லை, ஆல்ரெடி நான் டாக்ஸிக்கு கால் பண்ணிட்டேன், டாக்ஸி வந்தோடனே நான் அதில் ஏறி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீ எங்கள் கூட ஏர்லன்னு வையன், கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இந்த ரோட்டில் இந்த காரை நிப்பாட்டி பெரிய அராஜகம் பண்ணிவிடுவோம், அப்புறம் எல்லாருமே ஒன்றால் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு பேசுவாங்க, அது உனக்கு ஓகேவா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, இவங்கக்கிட்ட எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வம்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே ஏறிடுறா. ஜான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு மேங்கோ கேக்னா பிடிக்கும்ல அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஹீரோயின் வந்து, எனக்கு மேங்கோஸே பிடிக்காது, மேங்கோஸ் லியாக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ உடனே அந்த ஜான் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா அந்த 2 பசங்களும் சொல்கிறாங்க, இன்னும் 3 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் 2 பேர்த்தில் யாரை நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சூஸ் பண்ண போகிற, ஸோ அதுக்கு நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, அதை பற்றி நான் யோசிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ 2 பேருமே என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன சொன்ன, நீ ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னும் போது அவள், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஸோ அவங்க போன உடனே அவரோட ப்ரொஃபஸர் கால் பண்ணிவிட்டு, நீ தான் போன கிராஜுவேட்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ இருக்க ஜூனியர்ஸ்க்கு நீ வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும், அதை நீ கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த ப்ரோக்ராமில் நம்ம ஹீரோயினை ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ரெடி பண்ண ஸ்பீச்சோட ஸ்டேஜ்க்கு போகும்போது அந்த லியா வந்துட்டு, இந்த பொசிஷன் எனக்கு கிடச்சி நல்லா இருக்குன்ற மாதிரி பார்க்குறா. அங்கே பார்த்தா அந்த 2 பசங்களுமே, நீ ரொம்ப வெல்த்தி ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, பட் லியா அப்படி கிடையாது, அவளுக்கு இந்த சான்ஸை கொடுத்துரு, அவள் போய் ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கட்டும், ஸோ அவள் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்களா, அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெர்மிஷனே கேட்காம அவளோட கையில் இருந்த அந்த ஃபைலை வாங்கி அவகிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே இந்த லியா ஸ்டேஜில் பேசுறதுக்காக போயிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஸ்பீச்சை நான் ஏன் அவளுக்கு கொடுக்கணும், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அந்த 2 பசங்களுமே, நீ எதுக்கும் கோவப்படாத, உன் கூட சேர்ந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வரோம்,
வா நம்ம போகலாம் அப்படின்னு பேசும்போது அந்த லியா வந்துட்டு 2 பேரும் என்கிட்ட வந்து நிற்கிறீங்களா, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவங்களுமே அங்கே போகிறாங்க. ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறதுக்காக ஹீரோயின் தனியான வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அங்கே அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு நீ அப்ராட் போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நாளைக்கு மேரேஜ் ஆனால் கண்டிப்பாக நான் அப்ராட்க்கு போய் தானேப்பா ஆகணும், ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே ரொம்ப சேடாக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வெளில போகும்போது அவளை பார்க்கறதுக்காக அங்கே ஜானும் சாமும் வந்திருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஃபுல் பேக்டாக போகும்போது அவங்க ஹீரோயின் பிஸ்னஸ் ட்ரிப் தான் போகிறா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு நீ கண்டிப்பாக 3 டேஸில் வந்துடுவ தானே, நீ வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது, நாங்களே கொண்டு போய் உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறோம் இப்போ அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்ல போகிறா, நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகல, ஆக்சுவலி அப்ராட்க்கு போகிறேன் அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோயின் பேச வரும்போது கரெக்டாக அந்த லியா வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணிடுறா. ஜான் வந்துட்டு கால் அட்டன் பண்ண உடனே அவள் சொல்கிறா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு கார் வந்து இடிச்சிருச்சு, ஸோ எனக்கு கால் ரொம்ப வலிச்சிட்ருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னும் போது அந்த சாமே, இப்போது நாங்கள் வந்துட்டு அவசரமாக போய் லியாவை பார்க்கணும், ஸோ நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல வந்ததையே கேட்காம நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்களை லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறா. அவங்க அப்பா அம்மாவுமே இந்த 2 பசங்களும் ரொம்ப நல்லவங்க நினச்சேன், பட் வேறு பொண்ணு வந்தோடனே அவங்க ஒன்றவே கண்டுக்கிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வழி அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்கும் போது இந்த லியா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறா, நான் எங்கே இருந்தாலும் முக்கியமாக உன் கூட அவங்க இருந்தாலுமே நான் கால் பண்ணால் அவங்க என்ன தான் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்துட்டு அந்த மெசேஜ்க்கு ரிப்ளையே பண்ணாமல் அந்த மொபைலை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுறா. ஸோ 3 டேஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜான் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு பட் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கால் அட்டனே பண்ண மாட்டேங்கிறா, அவள் தான் ஃபோனை தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்போது சாம் வந்துட்டு நான் அவளோட வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி பட்லர் சொல்லிடுறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. நைட் போல் ஜானும் சாமும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஜான் சொல்கிறான், கண்டிப்பாக இன்னும் 3 டேஸ்க்கு அப்புறம் அவளுக்கு நமக்கு கால் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணுவா அப்படின்னும் போது அந்த சாம் வந்துட்டு கண்டிப்பாக அவளை நான் மன்னிக்க மாட்டேன், அவளை நான் பெக் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். 3 டேஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள காண்டாக்டே பண்ணல. இந்த சாம்க்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டு அவன் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்போ அவன் நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் இருப்பான். ஏன்னா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவளை மீட் பண்ணணும், அவளை பார்க்காம அவனால் வாழவே முடியல ஆக்சுவலி, ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருந்தாங்கல்ல, அதனால் அங்கே உட்காந்து அவன் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது பட்லர் வந்து சொல்கிறாரு, இவ்வளோ ட்ரிங்க் பண்ணாதப்பா, அவனோட ஸ்டொமக் தான் ஹர்ட் ஆகும் அப்படின்னு. அவனுக்கு சொன்ன மாதிரியே பயங்கரமாக வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆகிறது. அவன் லியாவுக்கு கால் பண்ணி, எனக்கு ரொம்ப வயிறு வலிச்சிட்டு இருக்கு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், வரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த லியா, ஐயோ அப்படியா, நீங்கள் வேறு யாருக்காச்சும் கால் பண்ணுறீங்களா, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனுக்கு அப்போ தான் புரியுது நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு போய் இந்த லியாவை அவங்க காப்பாற்றினாங்க எப்போ பார்த்தாலும், பட் இப்போ அவள் வந்துட்டு இவங்களை இக்னோர் பண்ணுறா. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் வந்து எப்போவுமே அவன் கூட இருந்து ஸ்டொமக் கேக் வந்தால் பார்த்துப்பா. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்கு. அங்கே பட்லர் போயிட்டு அந்த ஸ்டொமக் கேக்கான மெடிசனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போது சாம்க்கு புரியுது நம்ம ஹீரோயின் எப்போவுமே அவனை பற்றி கன்சர்ன் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கா அப்படின்ட்டு. அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அவன் அப்படியே தூங்கிடுறான். அப்புறம் எந்திரிச்சக்கப்புறம் அவன் போய் வீட்டில் பார்த்தா நிறைய திங்ஸை காணும். அதுவும் இல்லாமல் ஹீரோயினுக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உடஞ்சி போயிருக்கு. அதை பற்றி பட்லர் கேட்கும் போது இதெல்லாம் பண்ணது அந்த லியா தான் அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜை காட்டுறாரு. அந்த சிசிடிவியில் பார்த்தோன்னே இவனுக்கு புரிஞ்சு போயிடுது, லியா தான் கெட்டவ, நம்ம தான் அவளை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ எல்லா டைமே நம்ம ஹீரோயின் அந்த லியாவை பற்றி சொல்லும் போது இவங்க இக்னோர் பண்ணாங்கல்ல, ஸோ அவன் யோசித்து பார்க்குறான். அப்புறம் அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ இங்கே நம்ம சாம் வந்துட்டு ஜானை கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஜான் அங்கே வந்த உடனே இப்போ நம்ம உடனே ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனோன்னே அவன் வந்துட்டு கேட்குறான், ப்ளீஸ் எங்ககிட்ட சொல்லுங்கள், எங்கே இருக்கா, எங்களுக்கு லின்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு அவள் ஆக்சுவலி இங்கே இல்லவே இல்லை அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்துட்டு நீ எதுவும் அவங்கக்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா இதை நம்ம இப்போ கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இல்லை நீங்கள் இல்லவே இல்லை, அவள் எப்போவோ அப்ராட்
பிளாட் போயிட்டு அந்த விஷயத்த சொல்ல வரும்போது தான் நீங்கள் லியாவை பார்க்கறதுக்காக போயிட்டீங்க. நீங்கள் இன்னொரு சான்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக லியா உங்களுக்கு லின் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சாம் வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ நான் பண்ணது தப்பு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அங்கே தான் ஜெயின் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கூட வந்து நிற்கிறான். அப்போது ஜெயினுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகுது. ஸோ அவன் பார்க்குறது தெரியுது ஆல்ரெடி ஹீரோயின் அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை. அவன் வந்த உடனே நான் உனக்கு ஒரு ஹையஸ்ட் பொசிஷனை தான் கொடுக்க போகிறேன், இந்த கம்பெனிக்கு நீ தான் பிரசிடெண்ட்டாக இருக்க போகிற, ஸோ பிரசிடெண்ட்டாக இருந்தேன்னா இப்போ நான் விபியாக இருக்க போகிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு வந்தோடனே எனக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனா, இல்லை நான் கரெக்டாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஜெயின் சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டையும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு, எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு கண்டிப்பாக பியூட்டி வித் பிரெயினாக தான் இருக்கும், இந்த பொண்ணு ரொம்பவே அழகாகவும் இருக்கா அறிவாகவும் இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்கோட ஆஃபீஸை வந்துட்டு ஜெயின் காட்டுறான். நம்ம ஜெயினோட ஆஃபீஸில் பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை பார்த்த உடனே அவள் உனக்குமா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் இல்லை உனக்கு பிடிக்கும் தான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா ஆல்ரெடி என்ன உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்போது ஜெயின் சொல்கிறான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலி நான் வந்து உன்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காம்படிஷனில் வின் பண்ணேன் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. ஸோ அப்போது அந்த ஃபங்க்ஷன்லேயே நான் உன்னை பார்த்தேன், உனக்கு பொக்கேஸ் கொடுத்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது உன் கூட 2 பசங்க இருந்தாங்களா, ஸோ நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, பட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அப்படியா ஆல்ரெடி இவருக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க. அங்கே ஒரு ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஜெயின் வந்துட்டு. நம்ம ஹீரோயினும் அதை நல்லா கவனிக்கிறா. அப்புறம் அவன் வந்துட்டு இப்போது பிரசிடெண்ட்டை வந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறா. அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்மே அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜெயின் வந்துட்டு நீ ரொம்ப நல்லா பேசின அப்படின்னும் போது அவளுமே தேங்க்யூ வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது அவன் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஃபார்ம்லாம் கூப்பிட்டா பிடிக்காது, சும்மா என்னோட நேம் சொல்லியே கூப்பிட அப்படின்ன உடனே அவளுமே சரின்னு சொல்லிடுறா. ஸோ அன்றைக்கி நைட் போல் ஜெயின் வந்துட்டு அவளை டின்னருக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அந்த இடமே ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போது ஜெயின் வந்துட்டு அவளுக்காக ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறான். அவள் வந்துட்டு வெளியில் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறா, பட் ஆக்சுவலி அவள் ஹாப்பியாக இல்லை. அப்போது ஜெயின் சொல்கிறான் ஏன் சோகமாக இருக்கா, இப்போது நீ தான் உன்னோட கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல, எதுக்கு சேடாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜெயின் வந்து சரி முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பொக்கேஸ் கொடுத்துட்டு நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிட்டு ஐயோ இவ்வளோ வேகமாக எல்லாமே நடக்குது, இல்லை வேண்டாம் நம்ம இதை பற்றி மெதுவாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெயின் சரி ஓகே கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்டால் ஆக்சுவலி இப்போ சைனாவில் இருக்க ஒரு கம்பெனி ஜியான் கம்பெனி, அந்த கம்பெனியில் நம்ம ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்க போகிறோம், ஸோ திரும்ப நம்ம சைனாக்கு போய் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அதில் இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் அவள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஜெயினும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த லியாவை. அவள் ஆக்சுவலி இந்த ஜியான் கம்பெனியில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே எம்ஜே குரூப்பில் இருந்து பிரசிடெண்ட் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா திங்ஸையும் பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி அந்த எம்ஜே குரூப்போட பிரசிடெண்ட்டே நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்தோடனே இந்த லியா பார்க்குறா. அவள் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, நான் இங்கே பிரசிடெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உன்ன மாதிரி கேவலமான பர்சன்ஸ்லாம் இங்கே வரக்கூடாது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் தான் எம்ஜே குரூப்போட பிரசிடெண்ட், நான் உங்க கூட சண்டை போடுறதுக்கு வரல, எங்கள் கம்பெனிக்கான ப்ராஜெக்டை பற்றி உங்களோட பிரசிடெண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன், உங்களோட பிரசிடெண்ட்டோட வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த லியா வந்துட்டு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ சொல்கிற பொய்யெல்லாம் இப்போ நான் நம்ப போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயினை கணத்தில் அரைஞ்சிடுறா. ஸோ அங்கே பார்த்தா கரெக்டாக அந்த ஜியான் கம்பெனியோட பிரசிடெண்ட் வந்துடுறாரு. அவர் வந்து இந்த லியா வரைஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, எம்ஜே குரூப்போட பிரசிடெண்ட்டவே நீ என்ன பண்ண இப்போ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவியர் பண்ணுற செக்ரட்டரியை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க, ஸோ உங்கள் கம்பெனியும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால் இப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, ஸோ நம்ம இந்த கான்டாக்டை பற்றி லேட்டராக பேசலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ அவளை திரும்பவுமே ஆரம்பிச்சிட்டு, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, என்னோட கம்பெனியில் உன்னை சேர்த்துக்கிட்டது தான் நான் பண்ண பெரிய தப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த லியா வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இவன் அந்த ஜானை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. ஸோ அவனோட போய் டோரை லாக் பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே இவன் மயக்கம் போடுற மாதிரி ஆக்ஷன் போடுறா. அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு தண்ணிலாம் கொடுத்தக்கப்புறம் அவள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, இப்போது சைனாக்கு திரும்பவுமே லின் வந்துட்டா, வந்தோடனே என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறா, என்னோட வேலையுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஸோ இவன் நீ இங்கேவே இரு, நான் போய் அதை பற்றி சாம் கிட்ட பேசுகிறேன், அவளை நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட சாரி சொல்லுவோம் அப்படின்ட்டு அங்கே போய் சொன்ன உடனே சாம் வந்துட்டு என்னது வந்துட்டாளா, நான் போய் கண்டிப்பாக இப்போது லின்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியல. அவங்க எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயின் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தா ஹாட்டாக செஞ்சு அவன் வச்சுருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இங்கே ஏதோ வெட்டிங் நடக்க போகுது போல், நம்ம தேவையில்லாமல் வந்துட்டோம், ஸோ நம்ம இங்கே வந்து ஏதாச்சும் ரூயின் பண்ணிட போகிறோம் அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், ஐயோ அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் ரெடி பண்ணதே நான் தான், அது உனக்காக தான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு அவன் ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, கண்டிப்பாக நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ இங்கே அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக ஜானும் சாமும் வந்துடுறாங்க. அவள் எங்களோட நீ எதுக்கு தேவையில்லாமல் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க, எங்கள் 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆளை தான் அவள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிப்பா, உனக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படவே இல்லை, என்னை ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு நீங்கள் வந்தீங்க, எனக்கு சத்தியமாக உங்கள் 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆள் சூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எப்போ லியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போவே நான் வந்துட்டு உங்களை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்காது ஜெயினை தான், நான் அவன்கிட்ட தான் என்னோட ஓன் ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுறேன், அவள் தான் என்னை செக்யூர்டாக பார்த்துக்கிறேன், இப்போது நான் அவனுக்கு ஃபுல்லாக ஓகே சொல்ல போகிறதும் கிடையாது, இன்னும் 7 days எடுத்துப்பேன், எனக்கு யாரை சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அவங்கள தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஜானு சாம்க்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது சாம் வந்துட்டு லியா தான் தப்பு, அவள் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே போய் சொல்லிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அவனுக்கு வந்துட்டு ஜானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ ஜான் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு எப்போவுமே நான் தான் ஓவராக பேசினேன், எப்போவுமே லியாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவனை மன்னிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் சொல்கிறான், நீ இப்படிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காத, நம்மக்கிட்ட இன்னொரு சான்ஸ் இருக்குது, நம்மளை எப்படியாச்சும் அவள் யாராச்சும் ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணுவா, அவள் இப்போ கோவத்தில் தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இங்கே வீட்டில் வந்து சாமும் ஜானும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த லியா வரா. இவங்களே அவன் மேலே செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அவள் ஏதோ போ மாதிரி தச்சு கொண்டு வந்துட்டு, இது ரெண்டுமே நான் உங்களுக்காக தான் பண்ணேன், நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன், அவங்க 2 பேர்த்தையுமே நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணுவேன், நீங்கள் வந்துட்டு லின்னை பற்றி யோசிக்காதீங்க, ஒருவேளை உங்கள் 2 பேர்த்துல யாராலையும் என்னை சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் 2 பேர்த்தையும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம சைனாவில் இருக்க முடியாதுன்னா என்ன, நம்ம அப்ராட் போயிடலாம், அங்கே நம்ம சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது அந்த சாம்க்கும் ஜானுக்கும் செம்ம டென்ஷன் ஆகிறது. அவளை அரைஞ்சிட்டு அங்கே பாடி கார்டு கூப்பிட்டு வெளியில் போய் இழுத்து போட சொல்லிடுறாங்க. அந்த பாடி கார்ட்ஸுமே அவளை மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஜானும் சாமும் போயிட்டு, நீ லின்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்ட, எங்ககிட்ட இருந்து லின்னே ஒன்னால தான் போனா, இப்போது நீ வந்து நல்லவமா நடிச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நீ மோசமானவன் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது அந்த லியா சொல்கிறா, இப்போ நீங்கள் என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறதுனால லின் உங்ககிட்ட வந்துடுவான்னு நினைக்கிறீங்களா, அவள் உங்களை இவ்வளோ லவ் பண்ணா, பட் என்னோட பேச்சை கேட்டுட்டு நீங்களாக தான் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக வச்சிங்க, ஸோ அப்படின்னும் போது என் மேலே ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த ஜானும் சாமும் அவளை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னை நாங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் திரும்ப பார்க்கவே கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு சரியான வெல்த்தி ஃபேமிலி கிடையாது, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, பட் அந்த லின் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கா, அந்த சந்தோஷத்தை நான் ஃபுல்லாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அவளை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. 7 days லேட்டர் காட்டுறாங்க. இப்போ ஜெயினும் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு கீழே போய் 7 daysக்கு அப்புறம் அந்த சாமும் ஜானும் ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. அவள் அங்கேருந்து நான் பார்க்காத மாதிரி நடந்து போக ட்ரை பண்ணுறேன், பட் அவங்க பிடிச்சிட்டு இன்னைக்கு உன்னோட மனசில் யார் இருக்கான்னு சொல்லியே தீரணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த பக்கம் ஜெயினும் வரான். அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என் கூட இருந்தீங்க தான், பட் எனக்கு
நீங்கள் எப்போ தேவைவோ அப்போது நீங்கள் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஸோ இப்போ என்னோட மனசில் இருக்கிறது நீங்கள் 2 பேருமே கிடையாது. நான் வந்து ஜெயினை தான் சூஸ் பண்ணுறேன், நானும் ஜெயினு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தா பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்குது. அந்த லியா வந்துட்டு என்னோட வாழ்க்கையவே நீ கெடுத்துட்ட, நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியா, அதுவும் இவங்க 2 பேர்த்துல யாரையுமே சூஸ் பண்ணாமல் வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டு அது நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு கத்தியால் குத்த போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோனை தள்ளிட்டு ஊடையில் வந்து சாம் விழுந்துடுறான். ஸோ அவனோட வயிற்றுலேயே அந்த கத்தி குத்து பட்டுருது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா பாட்டில் எடுத்து ஹீரோயின் அடிக்க வரும்போது அங்கே ஊடையில் ஜான் வந்துடுதான். ஸோ அவன் தலையில் வந்துட்டு அந்த பாட்டில் உடஞ்சிருது. ஸோ இந்த லியா வந்து ஜெயின் பிடிக்க சொல்லிடுறான். அவளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுறாங்க. இங்கே 2 பேருமே ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ண முடியல, 1000 தான் இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கத்தி குத்து பட்ட அந்த சாம்ன்ற பேஷண்ட்க்கு கீழே நர்வ்ஸில் வந்து அந்த கத்தி குத்து பட்டனால அவளோட கால் வந்துட்டு ஒர்க் ஆகாது. மேபி 1 இயர்க்கு அப்புறம் வேணால் அவளால் நடக்க முடியுமோ தெரியல. ஸோ பட் இந்த ஜான் இருக்கார்ல, அவருக்கு தலையில் பயங்கரமான அடி, மேபி அவருக்கு அம்னீஷியா வர கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தால் எனக்கு போதும், அம்னீஷியா வந்தால் இன்னும் பெட்டர், பிகாஸ் அவன் என்னை பற்றி மறந்துடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே 1 வீக் லேட்டர் காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயினுக்கும் ஜெயினுக்கும் மேரேஜ். ஸோ அந்த மேரேஜில் பார்த்தா சாம் வந்து வீல் சேரில் இருக்கான், ஜான் அங்கே நின்றுட்டு இருக்கான். ஜானுக்கு எந்த விஷயமுமே ஞாபகம் இல்லை. அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் தாட் வச்சுருக்கான். பட் சாம்க்கு எல்லாமே தெரியும்ல, அவன் தான் பண்ண தப்புக்கு தான் அவன் இப்படி பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ஹாப்பியாக தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜெயினும் ஹீரோயினுமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.